மாணவியொருவர் தற்கொலை முயற்சி செய்திருந்தார். அது சம்பந்தமாக 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கின்றது இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்ன என்பதையும் அது சார்ந்த சில தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள போறேன். அது மாத்திரமல்லாது உங்களுக்கு தெரிந்திருக்கும் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதி தற்போது பெரிய அளவில் பேசப்படுகிறது. செம்மணியில் ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது சார்ந்து சில தகவல்கள் இருக்கிறது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினர் ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் எதுக்காக இந்த செம்மணி பகுதியை அடையாளம் வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் என்பதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை சேரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் செய்து வையுங்க. அப்பதான் காணொளிகள் உங்களை சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று இந்த காணொளியில் முன்னோட்டத்தில் சொன்னதை போல சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அதுக்கு முதல் ஒரு விடயம் சொல்லணும். யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டிருந்தது. அந்த சம்பவம் என்பது ஒரு வரலாற்றில் தவிர்க்க முடியாதது. அந்த நாளில் என்ன நடந்தது? நாங்கள் எல்லாருமே யோசிக்கிறது யாழ்ப்பாணம் பொது நூலகம் ஒரே நாளில் அது மட்டும்தான் எரிக்கப்பட்டது என்று. ஆனால் ஒரு புத்தகத்தை படித்த நேரம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த நாளில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்று. எனவே அது சம்பந்தமாக அந்த புத்தகத்தை முழுமையாக எந்த மாற்றமுமே இல்லாமல் அப்படியே வாசித்து உங்களுடைய பார்வைக்காக பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலில் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை அழுத்தி நீங்கள் பார்வையிடலாம். அடுத்தது சில பேர் கருத்து போடுறார்கள். அதில் ஒருவருடைய கருத்து எனக்கு உண்மையிலேயே ஏன் இப்படி போடுறார்கள் என்ற மாதிரி வந்தது. ஏன்னா எங்களுடைய வரலாற்றை நாங்கள் படித்து தெரிந்து கொள்கிறோம். என்ன அப்படி தெரிந்து கொள்றது மக்களோட பகிர்ந்து கொள்றதுல எந்த தவறும் இல்லை. அவர் கீழே போட்டிருக்கிறார், இவன் அந்த நேரம் பிறக்கவே இல்லையாண்டு. அப்படின்னா எப்படி எங்களுக்கு ஹிட்லரை தெரியும்? எப்படி எங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள் தெரியும்? அந்த நேரத்தில் யாருமே பிறக்கல தானே. அப்போ அதை பற்றி நாங்கள் படித்தறிகிறோம். என்ன அதே மாதிரி எங்களுடைய இனத்துக்கு நடந்த சில விடயங்களை நாங்கள் படித்து அறிந்து அதை மக்களோட பகிர்ந்து கொள்கிறோம். எனவே அவர் சொன்ன அந்த கருத்து தொடர்பாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. சரி, முதலாவது முக்கியமான செய்தி ஒன்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். நேற்றைய நாளில் செய்தியில் பகிர்ந்திருந்தேன். குழியாப்பட்டிய பகுதியில் இருக்கிற தொழில்நுட்ப கல்லூரியினுடைய 1ஆம் ஆண்டு மாணவி ஒருவர் அந்த தொழில்நுட்ப கல்லூரி இருக்கிற பக்கத்தில் குளம் ஒன்றில் விழுந்து தற்கொலை செய்ய முயற்சி செய்திருந்தார். அந்த பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு குழியாப்பட்டிய மருத்துவமனையில் இவரை அனுமதித்திருந்தார்கள். ஆனால் அவருக்கு எந்த விதமான உயிர் ஆபத்தும் இல்லை, உடல்நிலை சரியாக இருக்குது என்று சொன்னப்பட்டாலும் கூட அந்த பெண் எதற்காக தற்கொலை செய்ய முயன்றார் என்ற ரீதியில் விசாரணை முன்னெடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த பெண் பகுடிவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றது தெரிய அது சம்பந்தமாக நேற்று 4 பேரை காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். அந்த கைது செய்யப்பட்ட 4 பேரும் இன்று குழியாப்பட்டிய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதிபதி அந்த 4 பேருக்கும் விளக்கமறியல் போட்டிருக்கிறார். எதிர் வருகின்ற 16ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும், நேற்று அதாவது 4ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டத்தை அவர்கள் எதற்காக முன்னெடுத்திருந்தார்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த 5ஆம் மாதம் 10ஆம் தேதி குருந்தூர் மலை பகுதியில் அது அண்டிய பகுதியில் விவசாய நடவடிக்கைகளுக்காக 3 பேர் வேலைகள் செய்து கொண்டிருந்த போது ஒரு தேரர் ஒரு புத்த பிக்கு அவர்கள் தொல்லியல் திணைக்களத்துக்கு கீழே இருக்கிற கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த பகுதி நிலத்தில் சட்டவிரோதமாக நுழைந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டது முல்லைத்தீவு காவல் நிலையத்துக்கு. அந்த அடிப்படையில் முல்லைத்தீவு காவல்துறையினர் அந்த 3 பேரையும் கைது செய்திருந்தார்கள். அதில் ஒருவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஏனைய 2 பேருக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டு செல்கிறது. அவர்களுடைய பிணை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த 2 பேரையுமே உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும்
வேண்டும் என்று வலியுறுத்தித்தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது. அந்த போராட்டத்தில் பல விடயங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று, இந்த குருந்தூர் மலை பகுதியில் இந்த மாதிரி கைது செய்யப்பட்ட அந்த 2 பேரும் உடனடியாக விளக்கமறியலில் அவர்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தானே, அவர்கள் உடனடியாக எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அத்தோடு அவர்கள் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். அம்பாறையில் உகந்தை மலை பகுதியில் ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்குது, எனவே அது சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அது உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றதை போலவும் சொல்லியிருந்தார்கள். அடுத்தது, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறதாக சொல்லிக் கொண்டு வந்தது, ஆனால் இதுவரைக்கும் அந்த நடவடிக்கை எதுவுமே மேற்கொள்ளப்படையில். எனவே அதனால பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் தமிழர்களுக்கும் பல அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. உடனடியாக அந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். அது சம்பந்தமான விடயங்களில் தாங்கள் ஜனநாயக ரீதியாக தொடர்ச்சியாக போராடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக இந்த குருந்தூர் மலை பகுதியில் கைது செய்யப்பட்ட அந்த 2 பேரும் எப்போது விடுவிக்கப்படுவார்கள் என்பது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. குறிப்பாக இந்த விடயத்தில் பல்கலைக்கழக அந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு மாணவன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிற போதும் அவர் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தென்னாப்பிரிக்க தூதுவர்களை சந்தித்து கதைக்கிற நேரத்தில் 3 விடயங்கள் குறிப்பிட்டிருந்தார். அதில் ஒன்றுதான் இந்த குருந்தூர் மலை பகுதியினுடைய இந்த விவகாரம். அதில் அவர் சுட்டிக்காட்டியிருந்த விடயத்தை இந்த இடத்த சொல்கிறேன். அதுக்காக அவர் சொல்கிற விடயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஒரு அரசியல்வாதியாக அவர் சொல்லுகிற நேரத்தில் அந்த ஆதாரபூர்வமான விடயமாக இருக்கும் என்றதால தான் அவர் சொன்னதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவர் சொல்லியிருந்தார், 1932ஆம் ஆண்டு வர்த்தமானியின் அடிப்படையில் அந்த குருந்தூர் மலை பகுதியில் 79 ஏக்கர் காணி தான் தொல்லியல் திணைக்களத்துக்குரியது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு கடந்த ஆட்சி காலத்தில் பிக்கு ஒருவர் மேலதிகமாக 325 ஏக்கர் காணிகளை தொல்லியல் திணைக்களத்துக்கு தர வேண்டும், அந்த குருந்தூர் மலை பகுதியில் தர வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்த போதும் அப்போது அரசு தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதை மறுத்திருந்தார். அது தமிழர்கள் பயிர் செய்கிறது, அது வயல் செய்கிற பகுதி, எனவே அதை தர முடியாது என்று மறுத்திருந்தார். எனவே ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் அப்படியான பகுதியில் தான் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த விடயம் தொடர்பாக தென்னாப்பிரிக்க அரசு இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதே நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற அந்த குளத்தில் மீன் பிடிக்கிறதுக்கோ அந்த குளத்து நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கோ மறுப்பு தெரிவிக்கிறார்கள். எனவே அதற்கெல்லாம் சேர்த்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். எனவே அவர் சொன்ன அந்த அடிப்படையில் இந்த விடயத்தை பல்கலைக்கழக போராட்டத்துக்கு பிறகு ஒரு மாணவன் ஊடக சந்திப்பில் கதைக்கும் போதும் சொல்லியிருந்தார். எனவே இது எந்த அளவுக்குன்றது தெரியல. ஏனென்றா ஒரு பகுதியில் 79 ஏக்கர் காணி 1932ஆம் ஆண்டு தொல்லியல் திணைக்களத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுண்டா, அதையும் தாண்டி வயல் செய்கிற பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு 325 ஏக்கரை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு தரணும் என்று ஒரு பிக்கு கேட்கிறாருண்டா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நாட்டினுடைய பின்னடைவுக்கு இதுதான் காரணம் என்றதை உறுதியாக சொல்ல முடியும். இந்த நாடு ஏற்றுமதியை அதிகமாக செய்ய வேண்டிய நாடு, ஆனால் இறக்குமதிகள் அதிகமாக இருக்குது. உப்பு இறக்குமதி செய்யப்படுது, அரிசி இறக்குமதி செய்யப்படுது. எனவே இந்த நாட்டில் இருக்கிற சரியான வளத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்றதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுத்தாலும் இந்த பிக்குகள் என்று இருக்கிற சில பேர் தொல்லியல் திணைக்களத்துக்கு கீழே இருந்து கொண்டு இப்படியான ஆக்கிரமிப்பை செய்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. பல்கலைக்கழக மாணவர்கள் சொல்லியிருக்கிறது அதுதான், தொல்லியல் ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழக மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனவே அது எப்படியான முடிவுகளாக எதிர்காலத்தில் மாறப்போது என்று பார்க்கலாம். எனவே இது நீண்ட காலமாக இப்படியான ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்றதை நாங்கள் நம்பலாம். அடுத்தது, அந்த போராட்டத்தின் போது பல்கலைக்கழக மாணவர்களிடம் கேட்கப்பட்டிருந்தது, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினர் நாளைய நாளில் இன்று 5ஆம் தேதி 6ஆம் மாதம் ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கிறார்கள். அதற்கு ஆதரவு வழங்குவீர்களாண்டு, அதற்கு தாங்கள் ஆதரவு வழங்குவோம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினர் ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு யோசித்திருக்கிறார்கள் என்றால், அரியாலை, செம்மணி, சித்துப்பாத்தி மயானத்தில்
கட்டிட செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்காக அகழ்ந்த நேரத்தில் அந்த பகுதியில் எலும்புக்கூடுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு பிறகு அது நீதிமன்றத்துக்கு கொண்டு போகப்பட்டு நீதிமன்றம் அந்த பகுதியில் அகழ்வுகளை செய்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு விடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் அந்த அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்று முன்தினம் வரைக்கும் 7 பேரினுடைய அந்த எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று 14 வயது இருக்கிற ஒரு சிறுமியினுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அந்த ஆய்வுகளின் போது சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னென்னா, ஒரு மயானத்தில் புதைக்கிற மாதிரி அந்த எலும்புகள் இல்லை. அது வெவ்வேறு திசைகளில் புதைக்கப்பட்டிருக்கு. இப்போ மயானம் என்றால் ஒரு ஒழுங்குன்றது இருக்கும். ஏனென்னா ஒருவர் புதைக்கப்பட்ட இடத்துல அந்த ஒழுங்குன்றது இருக்கும். ஆனால் இது கொண்டு போட்டு புதைச்ச மாதிரி இருக்குது. இவர்கள் வெவ்வேறு இடங்களில் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த இடத்துல கொண்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அத்தோடு அவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டு தான் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு பிறகு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினர் சர்வதேச தலையீடு இருக்கணும். அதே போல கண்காணிப்பு, அவர்களுடைய சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பில் தான் அந்த அகழ்வுகளை செய்யணும். அப்படி செய்தால் மட்டும்தான் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்க போகிறார்கள். சர்வதேசத்தினுடைய தலையீட்டை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடக்க போகுது. எனவே இதற்கு எப்படியான சாத்தியங்கள் இருக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மன்னாரில் புதைகுழி தோண்டப்பட்டது, கொக்கு தொழுவாய் புதைகுழி, கொக்கு தொழுவாய் சம்பந்தமான விடயமும் ஏற்கனவே நேற்று முன்தினம் செய்தியாக பகிர்ந்திருந்தேன். அது தொடர்பான அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னென்னா, அவர்கள் குண்டு வெடிப்பிலையும் துப்பாக்கி சூட்டிலையும் இறந்திருக்கிறார்கள் என்று கொலைக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே இப்படி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு அது என்னென்ன கட்டத்தில் இருக்க போதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீதி தான் அதை முடிவு செய்யணும். ஆனால் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனாலும் அந்த தப்பு செய்தவர்கள் யார் என்றதை ஆராய்கிறதுக்கான அழுத்தங்களை இன்னும் வேகமாக முன்னெடுக்கிறதுக்கு சர்வதேசத்தினுடைய அழுத்தம் தேவை என்றதை போல தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதில் முக்கியமான ஒரு விடயம் சொல்லணும். செம்மணி பகுதி என்பது அது ஒரு கொடூரமான இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த போர்க்காலங்களில் எல்லாம் அந்த பகுதியால் போனாலே தங்களுக்கு என்ன ஆபத்து நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சம், அந்த ஒரு பதற்றம் என்றது அந்த இடத்துல இருந்தது. அதற்கு காரணங்கள் பல இருக்குது. பல கொலைகள் அங்கே நடந்திருக்குது. அதில் ஒன்றுதான் கிருசாந்தி குமாரசாமியினுடைய கொலை. 1996ஆம் ஆண்டு அந்த கொலை, 96ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அந்த மாணவி படிச்சுட்டு பரீட்சை எழுதி போட்டு வீட்டுக்கு போய் கொண்டிருக்க நேரத்தில் இராணுவத்தினர் மறைத்து அவரை கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை செய்திருந்தார்கள். அது தேடி வந்த தாய், அதுபோல சகோதரன், அதுபோல இன்னொரு உறவினர், நண்பர், குடும்ப நண்பர் ஒருவரும், மொத்தமாக 3 பேர், அடுத்தது அந்த சிறுமியோடு சேர்த்து 4 பேரும் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தார்கள். இது பெரிய அளவில் பேசப்பட்டு அந்த நேரம் அது சம்பந்தமானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். 1998ஆம் ஆண்டு அந்த சந்தேக நபர்களுக்கு அவர்கள் குற்றவாளிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த மரண தண்டனை விதித்ததில் முக்கியமான குற்றவாளியாக பார்க்கப்படுகிறவர் சோமரட்ன ராஜபக்ச. அவர் ஒரு விடயத்தை நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார். நீதிமன்றத்தில் உங்களுடைய ஏதாவது சொல்றதுக்கு இருக்காண்டு கேட்ட நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, கிருஷாந்தி அந்த உறவுகளை தாங்கள் கொல்லையில் தங்களுக்கு தனக்கு வேலை தான் அந்த உடல்கள் வருகிற நேரத்தில், கொலை செய்யப்பட்ட உடல்கள் வருகிற நேரத்தில் அதை புதைக்கிறது தான் எங்களுக்கு வேலை, அதை தாண்டி தாங்கள் அந்த கொலையை செய்யலை என்ற ஒரு விடயத்தை சொல்லி, இதே மாதிரி அந்த செம்மணி பகுதியில் 300 தொடக்கம் 400 வரையான உடல்கள் புதைக்க தன்னால் அதை அடையாளம் காட்ட முடியும் என்றதை நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார். எனவே அந்த பயங்கரம், அந்த ஒரு வாக்குமூலம் என்றது பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. எனவே இப்போது எடுக்கப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகள் ஒரு 7 தான் வந்திருக்குன்றதை கடந்து போக முடியாது. நான் ஒரு சட்டத்தரணி ஒருவர் சொல்லி பார்த்திருக்கிறேன், 3க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் ஒவ்வொரு மாதிரி அங்கு அடையாளம் காணப்பட்டால் அது ஒரு மனித புதைகுழி என்ற ரீதியில் பிரகடனப்படுத்தி அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று. எனவே அந்த மனித புதைகுழி ஆய்வு என்பது, அகழ்வு என்பது சர்வதேசத்தினுடைய தலையீட்டோடு
விசாரணையோடும் கண்காணிப்போடும் இடம்பெற வேண்டும் என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கம் கோரிக்கை விடுப்பதில் எந்த விதமான தவறுமே இல்லை. அவர்களுடைய கோரிக்கை உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, அதற்கான ஆதரவும் கொடுக்கப்பட வேண்டியது. 300 தொடக்கம் 400 வரையான உடல்கள் புதைக்கப்பட்டதுன்னு அவர் சொல்றார். ஆனால் அதை தாண்டி எத்தனை உடல்கள் அந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கும் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. எனவே உண்மையிலே அந்த இடத்துல சரியான முறையில் அகழ்வு முன்னெடுக்கப்பட வேண்டும். சர்வதேசத்தினுடைய தலையீடு என்பது நிச்சயமாக தேவை என்பதை அவர்கள் வலியுறுத்தி நிற்கிறார்கள். இதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இந்த அரசாங்கம் உண்மையிலேயே ஒரு விடயத்தை செய்யணுமெண்டா, அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற குற்றவாளிகள், அந்த குற்றவாளிகளை கொண்டு வந்து எங்கெங்கே அவர் சொல்லியிருக்கிறார் தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்றுன்னு. அப்போ இந்த அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு விடயத்தை முன்னெடுக்குமான்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றதை. நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கோ. இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி.